வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். ஃபைனலி 35 பேரும் அமைச்சர் பதவி ஏற்று முடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 31 பேர் அதில் தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்துட்டு காங்கிரஸ்லேருந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்துட்டு ஐயுஎம்எல்லேருந்து, இன்னொரு ஆள் வந்துட்டு விசிகவிலேருந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. நேற்றுக்கு அதாவது மே 21 பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே, முதல்வராக பதவி ஏற்கும் போதே அவர் கூடவே சேர்ந்து 9 பேர், மொத்தமாக 10 பேர் வந்துட்டு அன்னைக்கே பதவி ஏற்றிருந்தாங்க மே 10 அதுக்கப்புறம் நேற்றுக்கு மே 21 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23 அமைச்சர்கள் வந்துட்டு பதவி ஏற்றிருந்தாங்க. 2 பேர் மட்டும் பேலன்ஸ் இருந்தாங்க. அந்த 2 பேர், அதாவது 2 துறை யாருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, ஒன்று விசிகவுக்கும் ஒன்று ஐயுஎம்எல்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க கூடிய விரைவில் வந்து அமைச்சராக பதவி ஏற்றுருவாங்க அப்படின்றத நாம் நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் இல்லையா, நேற்று பேசின வீடியோலையே. ஸோ அதே போல் நேற்றுக்கு மே 21 ஈவினிங் நைட்டு போலலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஐயுஎம்எல் கட்சியும் சரி விசிகவும் சரி நாங்கள் வந்துட்டு டிவிகேவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற போகிறோம், அதாவது திமுகலேருந்து வெளில வந்துட்டு டிவிகேல இணைய போகிறோம் அப்படின்ற விஷயத்த வெளிப்படையாக வந்துட்டு ப்ரெஸ் முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டாங்க. இதில் திருமாவளவர்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு அமைச்சரவையில் இடம்பெறோம், மற்ற விஷயங்களெல்லாம் வந்துட்டு நாங்கள் அப்புறமா சொல்கிறோம், அதாவது திமுகலேருந்து வெளியில் வந்துட்டிங்களா அஃபிஷியலாக அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் அந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி திருமாவளவர்கள் ப்ரெஸ் முன்னாடி சொல்லியிருந்தார். அதாவது என்னென்னா, இங்கே அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து டிவிகே உடைய கூட்டணியில் தான் இருக்கணும், டிவிகே உடைய கூட்டணி கட்சிகள் தான். டிஎம்கேல கூட்டணி அப்படின்றத தொடர முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகளையும் இப்போ வந்துட்டு ப்ரெஸ் முன்னாடி திருமாவளவன் அடுத்தடுத்து வந்து பேசிடுவார். ஏன்னா உடனே வந்து சொல்ல முடியாது இல்லையா. இப்போ அவர் அமைச்சராக அவங்க விசிக்க வந்துட்டு அமைச்சரவையில் இடம் பெற்றோனையே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேல ராசா அவர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவரெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திலாம் வந்துட்டு திட்ட ஆரம்பித்து ட்விட்டெல்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்குறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்தியாளர்களுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பேசுவார். ஆனால் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். திமுகவோட விசிகவும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கூட்டணி முடிஞ்சிருச்சு, அங்கே எதுவுமே கிடையாது. இன்னமும் அவங்க வந்துட்டு டிவிகே உடைய கூட்டணி அணிகளாக தான் இருப்பாங்க. திமுகவில் பிரதானமான கூட்டணி கட்சிகள் யாருமே கிடையாது அப்படின்றதான் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம். அதாவது வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாருமே அமைத்திடாத ஒரு அமைச்சரவையை நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அமைத்திருக்கிறாரு. இளைஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அமைச்சரவையா தமிழக அமைச்சரவை அமைச்சிருக்கிறாரு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். இதுல ஐயுஎம்எல் கட்சியில இருந்து ஷாஜஹான் அப்படின்றவர் தான் அமைச்சரா பதவி ஏற்றிருக்கிறாரு. அவங்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அப்படின்றது வழங்கப்பட்டிருக்குது. அந்த அமைச்சர் பதவியை ஏற்றிருக்கிறாரு. அடுத்ததா விசிகல பார்த்தோம் அப்படின்னா, வன்னியரசு அவர்கள் அமைச்சரா பதவி ஏற்றிருக்கிறாரு. அவர் அமைச்சரா பதவி ஏற்றிருக்கக்கூடிய துறையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா சமூக நீதி நலத்துறை. இப்போ பேர் வந்துட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே இருந்த அந்த துறையின் பெயர் என்ன அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்றது அந்த துறையினுடைய பெயர். அந்த துறையினுடைய பெயர் இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, சமூக நீதி நலத்துறை அப்படின்னு. எவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நோட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சமூக நீதி நலத்துறை அப்படின்றதுல தான் வன்னியரசு அவர்கள் விசிகவை சேர்ந்த எம்எல்ஏ வந்து அமைச்சரா பதவியேற்று அந்த சீட்லையும் இப்போ உட்கார்ந்துருக்காரு. அதாவது உங்ககிட்ட இருந்து வெறும் ஆதரவு மட்டும், மற்றவங்கலாம் காலகாலமாக அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டிஎம்கே தான் சொல்கிறேன். ஸோ காலங்காலமாக இந்த கட்சியினருடைய ஆதரவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அந்த சீட்டில் அவங்களுடைய பங்கும் இருந்தது. ஸோ அந்த கட்சியினுடைய ஆதரவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அமைச்சரவையில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத இதுவரைக்கும் திமுக அவங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. கூட்டணி ஆட்சி, அதாவது எப்படின்னா இவங்க மூலியமா இவங்களுக்கு வெற்றியில் ஒரு பங்கு வருது அப்படிங்கும்போது அதுக்கான பலனையும் இவங்க அடையணும் இல்லையா. விசிகவும் சரி ஐயுஎம்எல் கட்சியும் சரி இவங்க 2 பேருமே பல வருடங்களா திமுகவோட பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க அமைச்சரவையில இடம் பெற்றதே கிடையாது, அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் அப்படின்றது கிடைத்ததே கிடையாது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் உங்களுடைய ஆதரவை மட்டும் நான் எடுத்துக்கல, உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் மரியாதையையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது அவங்களுடைய கட்சி யாருக்காக, அவங்களுடைய எந்த சமூகத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அது சார்ந்த துறையிலேயே, அது சார்ந்த அமைச்சர் பதவியிலேயே நான் உங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்பேன், அந்த சமூகத்தை
குடும்பத்தினருக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த அமைச்சர் பதவியிலே வந்துட்டு உட்கார வச்சிருக்கிறாரு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. சொன்னா மட்டும் போதாது, அதை செஞ்சு காட்டணும் அப்படின்னு இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை செஞ்சும் காமிச்சிருக்கிறாரு. சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம IUML கட்சியிலலாம் அவங்களுடைய ஆனந்த கண்ணீர் விட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது, வீடியோலாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆயிருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கட்சி அலுவலகத்தில் அமைச்சர் பதவி ஏற்றிருக்கக்கூடிய ஷாஜகான் அவங்களோட துணை நிற்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அழுது அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நான் இங்கே ப்ளே பண்ணுறேன், நீங்க பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வை எல்லாம் ஏற்படுத்திய பெருமை யாரை சேரும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை தான் பேசணும். சும்மா சமூக நீதி அப்படின்னு வாயை திறந்து பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அதை செயல்ல செஞ்சு காட்டணும் அப்படின்னு இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் அப்டேட்டா வந்திருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதாவது DMKவினுடைய MLAவா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரா இருந்த சேகர் பாபு அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா DMK ராசா அவர்கள் பார்த்தோம்னா இந்த சைடு VCKவையும் அதுக்கப்புறம் IUMLையும் இவங்க தாவேக்கால போயிட்டு அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க அப்படின்ற செய்தி வெளியான உடனே ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் சொல்லி VCKவையும் IUMLையும் திட்டி தீத்திட்டு இருக்கிறாங்க ட்விட்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தாவேக்கா அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்றது தீவிரமா இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே நாம வந்துட்டு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, CPM கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் பே. சண்முகம் அவர்கள். நம்ம எல்லாருக்குமே அவர் நல்லாவே தெரியும். நிறைய பிரஸ் மீட் அவர் தான் அந்த கட்சி சார்ந்து கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழக அமைச்சரவை பதவியேற்பு நடந்தது இல்லையா, அதுலேயும் வந்துட்டு VCK தலைவர் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பே. சண்முகம் அவர்கள் அப்படின்றவரை. இவர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி விகடன் சேனலுக்கு போயிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அந்த இன்டர்வியூவில் பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவையும் திமுகவையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. வெளிப்படையாக போட்டு எல்லா விஷயத்தையும் உடச்சி பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதிமுகவுக்கும் திமுகவும் வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். ஏற்கனவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய MA பேபி அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு தடவை எடுத்து வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்த CV சண்முகம் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து வச்சிருந்தாரு. இப்படி பல பேர் வந்துட்டு திரும்ப இல்லை, இது எங்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமியை பேசினாரு, இந்த மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு வெளியில வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ பே. சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறது அப்படின்றது இன்னும் கூடுதல் உறுதிப்படுத்துது. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே திமுகவோட கூட்டணி கட்சியில் இருந்தவங்க, கூடவே இருந்தவங்க. ஸோ இவங்க வந்து வெளியில சொல்லும் போது தான் இவங்க கிட்ட உண்மையாவே பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க அப்படின்றது திரும்ப உறுதியாயிட்டே இருக்குது. இப்போ சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்லப்பா, அது வந்துட்டு உண்மையாக நடந்த விஷயம்தான். அதாவது அதிமுகவையும் திமுகவையும் மக்கள் வந்து நிராகரிச்சு தான் தாவேக்கான்ற புதிய அரசு வரணும், புதிய மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்களுக்கு எல்லாருமே வந்துட்டு வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் மக்களுடைய தீர்ப்புக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி திமுகவும் அதிமுகவும் வேலையை பார்த்தாங்க. ஆனால் அது வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு ஒத்து வரல. ஏன் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு வருடங்களா எதிரெதிர் கட்சிகளா இருந்துதான் மக்கள் கிட்ட வாக்கு கேட்டு எல்லா விஷயங்களுமே ஆட்சியே கட்சி நடத்தினதே வந்துட்டு எதிரெதிரா இருந்ததுதான். திமுகவுக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரப்பட்டது தான் அதிமுக. ரெண்டு பேருமே வந்துட்டு எதிரெதிரா தான் இருந்தாங்க. ஸோ வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயத்த விஜய் அவர்களை உட்கார வைக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. எங்க கிட்டையும் வந்து பேசுனாங்க அப்படின்றத இவரே வெளிப்படையா மீடியாவிலேயே உட்காந்து பேசிட்டாரு. எங்ககிட்ட வந்து சொன்னாங்கப்பா, இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு வெளியில வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றத அவரே வெளிப்படையா வந்து பேசிட்டாரு. அப்ப பாருங்க, புதுசா யாரும் வரக்கூடாது, மாற்றம்னு மக்கள் வந்துட்டு வாக்களிச்சிருக்கிறவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களோட தீர்ப்பை எதிர்த்து திமுகவும் அதிமுகவும் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறதுக்காக
கூட்டணி பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்றது? திரும்ப திரும்ப இந்த விஷயம் வந்துட்டு உறுதியாகிட்டே இருக்குது. திமுக சார்பிலையும் அதிமுக சார்பிலையும் முட்டு கொடுத்து இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தவங்களா இப்ப என்ன வந்து முட்டு கொடுக்க போறாங்க? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது அதிமுகவில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒரு 25 பேர் தாவேகாவுக்கு வந்து சட்டசபையில் ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா? அதாவது எஸ்பி வேலுமணி, அதுக்கப்புறம் சிவி சண்முகம் அவர்களுடைய தலைமையில் ஒரு 25 எம்எல்ஏக்கள் அதிமுகல இருந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சைடு ஒரு குரூப் இருந்தாங்க. அதிமுகலே 47 எம்எல்ஏக்கள்ல 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. 25 பேர் வந்துட்டு மொத்தமாக சேர்ந்து தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மை நிரூபிக்கும் போது கூட ஆதரவு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த டீம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த சலசலப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கமே வந்துட்டு கொடுத்திருந்தாரு. அதாவது அதிமுகவினுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் 25 பேர் வந்துட்டு எங்களுக்கு ஆதரவு தான் கொடுத்திருந்தாங்க, ஆனா அவங்க அமைச்சரவையிலலாம் இடம்பெற போறது கிடையாது, அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கவே இல்லை, பேச்சுவார்த்தையும் இல்லை, நீங்க ஏன் வந்துட்டு வதந்திகள் நிறைய பேர் வந்துட்டு கிளப்பிட்டு இருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய அந்த 25 எம்எல்ஏக்களுமே எங்களுக்கு அமைச்சரவை பதவிலாம் வேணாம், நாங்க வந்துட்டு திமுகவுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும், ஆனா அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து திமுக வந்துட்டு ஆதரவு கொடுப்பாங்க, வெளியில இருந்து நம்ம ஆட்சி அமைக்கலாம், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலாம் ஈடுபட்டாங்க, இது எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து எங்ககிட்ட கேட்டாரு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது, ஸோ திமுகவுக்கு ஆப்போசிட்டா எங்களுடைய நிலைப்பாடை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் பதவிக்கெல்லாம் ஆசைப்படலை, அமைச்சரவையிலலாம் இடம் வேண்டாம் அப்படின்னு அந்த அதிமுகவினுடைய 25 எம்எல்ஏக்களே எங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் இதை வந்துட்டு விளக்கப்படுத்தியிருந்தாரு, விளக்கமாக வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் அப்படி சொல்லியிருந்த பட்சத்திலுமே இந்த சைடு விசிகவும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதிமுக அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் 25 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றாங்கன்னா நாங்கள் எல்லாரும் வெளில போயிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு 35 அமைச்சர்களும் வந்துட்டு பதவியேற்று முடிச்சிட்டாங்க. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள்லாம் வந்துட்டு அமைச்சரவையில் இடம் பெறலை. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அதுதான் வந்துட்டு நடந்திருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த அதிமுகவினுடைய அதிருப்தி 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தலைமையாக இருக்கக்கூடிய சிவி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள், இவங்க எல்லாருமே வந்துட்டு பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் முன்னாடியிலேருந்தே அமைச்சரவையில் இடமே கேட்கலப்பா, நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது எதனாலனா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு தாவேகாவுக்கு ஆதரவே கொடுத்தோம், நாங்கள் அமைச்சரவையிலலாம் இடம் கொடுக்கல, இதை இடம் வந்துட்டு கேட்கல, இதை ஏற்கனவே ஆதவர்ஜுனா அவர்கள் அதாவது தாவேகா தரப்புலையுமே வந்துட்டு விளக்கப்படுத்திட்டாங்க, நாங்கள் அமைச்சரவையில் இடமே கேட்கலப்பா அப்படின்றத வந்துட்டு இப்போ திரும்பவும் வந்துட்டு அவங்க பிரஸ் முன்னாடி பேசியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிவிகே அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரலாம். இப்போ டிஎம்கேவினுடைய எம்எல்ஏவாகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய, அதாவது இந்த துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்ற சேகர் பாபு அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன வழக்கு அப்படின்னு கேட்டால், டிவிகே சார்பா அந்த துறைமுகம் தொகுதியில் அசோக் அப்படின்றவர் தானே வந்துட்டு நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அவர் வந்துட்டு பிரச்சாரமே செய்ய விடாமல் சேகர்பாபு அவர்களுடைய தரப்பில் இருந்து டிஎம்கே தரப்பில் இருந்து பல குடைச்சல்களும் பல தடைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை மீறி தான் அவர் வந்துட்டு பிரச்சாரம் எல்லாத்தையுமே வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருந்தார். ஸோ என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் மீறி அந்த வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய தினம் இருக்கு இல்லையா, ஏப்ரல் 23ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதையுமே வந்துட்டு நீங்கள் வீடியோவாக பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு ஈவினிங், அதாவது வாக்குப்பதிவுலாம் நடந்து முடிஞ்சு எண்டிங்கில் வரும்போது ஒரு 5-6 மணி அளவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரெக்டாக அந்த வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி டிவிகேவி சார்ந்தவர்களும் டிவிகேவினுடைய வேட்பாளர் அசோக் அவர்களும் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சேகர் பாபு அவர்கள், அதுக்கப்புறம் அவரோட கட்சி ஆட்கள்னு எல்லாருமே சேர்ந்து வேணுகுணே இவர்கிட்ட வந்துட்டு வம்பிழுத்திருந்துருக்கிறாங்க, சண்டே வந்துட்டு இழுத்திருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கைகலப்பாகி இவர் மேலே வந்துட்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் பேசின வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்திருந்தது. அவர் மேலே தாக்குதல் நடத்தினதோடு நின்று அவர் வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு எடுத்திருந்தார். ஸோ இப்போது அதன் அடிப்படையில் தான் சேகர் பாபு அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 4 பிரிவுகளுக்கு கீழே கடற்கரை போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அசோக் அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தியதா சேகர் பாபு அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது.
இருக்குது. அந்த வழக்கு சார்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட போகுது அப்படின்றத நாம காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவர் மேலே இப்போ வழக்கு பதிவு பண்ணது, நடவடிக்கை எடுக்க போகிறது சரியா தப்பா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இப்போ தமிழக அரசினுடைய கனிம வளத்துறை அமைச்சராக டிவிக்கு அரசாங்கம் நியமிச்சிருக்கக்கூடியது யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காரைக்குடி டி.கே. பிரபு அவர்கள் தான் கனிம வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இவர் இப்போ என்ன உத்தரவு போட்டிருக்கிறாரு அப்படின்னா, அரசுக்கு புறம்பா, அதாவது விதிகளை மீறி செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கல் குவாரிகள் மீது அவங்க எவ்வளோ பெரிய ஆறாக இருந்தாலுமே பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற உத்தரவை போட்டிருக்கிறாரு. இப்போ அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து கல் குவாரிகளுக்குமே வந்துட்டு இப்போ ஆய்வு நடத்த தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ விதிகளை மீறி எந்த கல்குவாரி செயல்பட்டாலும் அந்த கல்குவாரி மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவை வந்துட்டு பிரபு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் கட் ஆகிற பிரச்சனை. இப்போ சமீப நாட்களா சென்னையில பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கரண்ட் வந்துட்டு அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரோட்ல எல்லாம் உட்காந்து போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்ட காட்சிகளை நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ராயபுரம் தொகுதியிலாம் இப்படி மக்கள் கரண்ட் இல்லாம அவதிப்பட்டு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தாமு அவர்கள் போய் நின்று அவங்கள்ட்ட பேசி பிரச்சனையை நான் சீக்கிரமா சரி பண்ணி தரேன் அப்படின்ற விஷயங்கள் பேசின வீடியோக்கள்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனைக்கு இப்போ பல்வேறு பகுதிகளில் சென்னையில் வந்துட்டு கரண்ட் வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு எழுந்திருக்குது. இந்த பிரச்சனைக்கு மின்வாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் இதுக்கு வந்துட்டு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய 163 இடங்கள்ல மின் ஒயர்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ அதனால தான் கரண்ட் கட் ஆகிற பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதை சீரமைக்கக்கூடிய பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்கு, சீரமைச்சிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவிலேயே இந்த பிரச்சனை வந்துட்டு சரி செய்யப்படும் அப்படின்றத உத்தரவாதமாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு கூட நம்மளோட சேனலில் போட்ட வீடியோவில் இந்த விஷயம் பற்றி பேசியிருந்தோம். இந்த வீடியோவும் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதாவது 8 வருஷமாக ஒரு பொண்ணும் பையனும் காதலிச்சு அந்த பொண்ணை வந்துட்டு முஸ்லீமாக மதம் மாற சொல்லி அதுக்கப்புறம் அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிட்டு இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணி போயிருக்கிறான். அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த பொண்ணு அதுக்கு ஆதரவாக ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு அந்த திருமண மகாலுக்கு போயிட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தும் போது போலீஸை வச்சு அந்த பையன் வீட்டு ஆட்கள் அந்த பெண்ணை வந்துட்டு வெளியில தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக போன ஒரு முதியவரை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிச்சு வெளில தள்ளினது, அப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்ட அந்த போலீஸார் வந்துட்டு தகாத வார்த்தைகளை சொல்லி பேசினது, வாடி போடின்னு உரிமையில பேசினது, அப்புறம் போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் இல்லைன்னா உன்னோட தலையை எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இன்ஸ்பெக்டர் பேசி வச்சிருந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தாமு அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா போய் நின்று எப்படி நீங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க சைடு தானே நீங்க நிக்கலாம், அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் மேல கை வைக்கிற உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா, எப்படி நீங்க அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தெல்லாம் ஈடுபட்டாரு. அப்பயுமே அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவர் பாட்டிக்கு எகிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு வெடியா இருந்தது. இப்போ அதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் சிதம்பர பாரதி அப்படின்றவரு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெஜிஸ்டர் ஆபீசர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சார் பதிவாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பத்திரப்பதிவு பண்றதுக்காக 50 லட்சம் ரூபாய் வந்துட்டு கமிஷன், அதாவது லஞ்சமா வந்துட்டு கேட்டிருக்கிறாரு. அதுல முன்ன பின்ன பேசி பேரெல்லாம் பேசி 2 தவணையா கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. 25 லட்சம் அப்படின்னு சொல்லி 2 தவணையா கொடுக்கப்பட சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த தரப்பு 25 லட்சம் ரூபாய் முதல் தவணையை கொண்டு வந்து அந்த சார் பதிவாளர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் கையும் களவுமா பிடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, மே 21ஆம் தேதி நேற்றுக்கு நீங்க எல்லாருமே இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு அவங்களோட குழந்தைய வந்துட்டு கையில் அழைச்சிக்கிட்டு தலைமைச் செயலகம் அலுவலகத்துக்குள்ள வந்து நின்றுட்டு, நான் வந்து சிஎம்ஐ பார்க்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா, நான் வந்துட்டு சிஎம்ஐ பார்க்கணும், என் ஹஸ்பண்டை வந்துட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவர் எந்த தப்புமே பண்ணலை, எதுவுமே சொல்லலை, எங்கே வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல, அராஜகமாக நடந்துக்கிறாங்க, நான் சிஎம்ஐ பார்க்கணும் என்னை கூப்பிட்டு போங்க, மீட் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி தலைமைச் செயலகத்தில் வந்து நின்று அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வேணா ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க. இந்த வீடியோ தான் அது. வந்து கத்திட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அதன் பின்னணி என்ன நடந்தது அப்படின்ற விவரங்கள் வந்துட்டு வெளியில வந்திருக்குது. யாருமே வெளியில விடல. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அந்த இதில் வந்துட்டு நடந்தது தான். ஸோ அந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட
காவலர் அவங்களே வந்துட்டு காவல்துறையினரே வந்துட்டு இந்த ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறாங்க. அதில் ட்விஸ்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். காவல்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்தாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு முருகேசன். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 9-10 அப்பாவி மக்கள் கிட்ட வெளிநாடுகளில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி பண்ணியிருக்கிறாரு. ஆதாரத்தோட தான் இவரை வந்துட்டு நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம், எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது, ஆதாரத்தோட தான் கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ட்விட்டாவே வந்துட்டு தெளிவாக எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கிறாங்க காவல்துறையே. இதில் ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்கே ஐடி விங்கை வந்துட்டு டேக் பண்ணி அந்த ட்வீட்டை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டிஎம்கே ஐடி விங் மூலமாக தான் இந்த பெண் தூண்டி விடப்பட்டு தலைமைச் செயலகத்தில் வந்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு பேச வச்சதாகவும் வந்துட்டு சொல்லப்படுது. இது வந்து காவல்துறையினர் மூலமாகவே வந்துட்டு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, காவல்துறையினர், புதுக்கோட்டை காவல்துறையினர் டிஎம்கே ஐடி விங்கை வந்துட்டு டேக் பண்ணி அந்த ட்வீட்டை வந்துட்டு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே ராசா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ விசிகவும் ஐயுஎம்எல் கட்சியும் தாவேகால வந்து சேர்ந்துட்டாங்க. அமைச்சரவையிலையும் இடம்பெற்றுட்டாங்க இல்லையா, மக்களுடைய தீர்ப்புக்கு ஆதரவாக இருந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை இழிவாக பேசுகிற மாதிரியும் அந்த மாதிரி சில வசனங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பயன்படுத்தி விசிகாவையும் ஐயுஎம்எல் கட்சியையும் தரக்குறைவாக பேசி விமர்சித்து ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்றத நான் பேசுகிறேன் பாருங்க. அதாவது வந்து அவர் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்தந்த கட்சியினுடைய உரிமை, அவங்க யார் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களுடைய கட்சியில் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றது அந்தந்த கட்சியினுடைய உரிமை, அதனால யாரும் இந்த மாதிரிலாம் தரக்குறைவா கடுமையாலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன மாதிரி ஒரு ட்வீட்டை வந்துட்டு ராசா அவர்கள் போட்டிருக்கிறாரு, எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்கிறாரு அப்படின்றத பாருங்க. முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட ஜாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால், பூ முடிந்தவனை புறந்தொழி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை, பெரியாரின் கால தேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமதே அப்படின்ற மாதிரி அந்த இடையில சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பூ முடிந்தவனை புறந்தொள்ளி அப்படி 2 லைனை போட்டு ரொம்ப தரக்குறைவாக மோசமாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி பேசுவாங்க, இதுதான் வந்துட்டு உங்களுடைய உண்மை முகமா அப்படின்னு நாம் டிஎம்கே பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு தான் இவருடைய பேச்சு ரொம்ப தரக்குறைவாக இருந்திருக்குது. அதாவது இவ்வளவு நாட்கள் டிஎம்கேக்கு அவங்க சப்போர்ட் பண்ணும்போது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அவங்களுக்குரிய அங்கீகாரம் வந்துட்டு அங்கே கிடைக்கல. இந்த சைடு அவங்களுடைய சமூகத்திற்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் கிடைக்கும் போது அதை போயிட்டு அவங்க ஏற்றுக்கிறாங்க. மக்களுடைய தீர்ப்பை மதித்து அவங்களும் போய் தாவேகாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி சப்போர்ட் அங்கே போய் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு தரக்குறைவான வார்த்தைகளை பேசி அவங்கள நீங்கள் விமர்சனம் செய்வீங்களா? அப்போ இது குறித்து திமுக சைட்ல இருந்து என்ன பதில் கொடுக்க போறாங்க? இதுல விமர்சிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகவையும் ஐயுஎம்எல்லையும். இவ்வளவு நாட்கள் விசிகவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்து தூக்கி வச்சு எவ்வளவோ விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஏன் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பத்தியும் எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இப்போ திமுகல இருந்து ஏதாவது தாவேகாவுக்கு வந்து மக்களுடைய தீர்ப்பை மதிச்சு தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்த காரணத்தினால திமுகவில் இருக்கக்கூடியவங்க இவ்வளோ தரக்குறைவா வந்துட்டு விசிகவையும் ஐயுஎம்எல்லையும் விமர்சிச்சு பேசியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் கொடுக்க போறாரு அப்படின்றத நாம காத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு அவர் பதில் பேசியே ஆகணும். என்ன பேச போறாரு அப்படின்றத நாம காத்திருந்து பார்க்கலாம். ஸோ மக்களே, இன்னைக்கு நாம இந்த பதிவுல பேசின விஷயங்கள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? அதாவது விசிகவையும் ஐயுஎம்எல் கட்சியையும் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசின ராசா அவர்களுடைய அந்த ட்விட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல கம்யூனிஸ்ட் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகன் அவர்கள் வெளியில வந்து திரும்பவும் திமுகவினுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றத மீடியா முன்னாடி போய் உட்காந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதே போல அடுத்தடுத்து நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களினுடைய நடவடிக்கைகள் சார்ந்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.